அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் துறை தேர்வுகள் மே 2025 சார்ந்து ஒரு பிரஸ் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அறிவிக்கை எண் 6/2025 நாள் 4/4/2025 படி அறிவிக்கப்பட்ட துறை தேர்வுகள் கடந்த 19/5/2025 முதல் 29/5/2025 வரை 2 டேட் மட்டும் நடக்கலை. 24/5/2025 மற்றும் 25/5/2025 நீங்களாக அப்ஜெக்டிவ் டைப்பு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ரெண்டுமே நமக்கு நடந்துச்சு. சென்னை, புதுடெல்லி உட்பட 39 மாவட்ட தேர்வு மையங்களில் இது நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இத்தேர்வின் கொள்குறி வகை தேர்வுகளின் உத்தேச விடைகள், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்புக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மார்க்டஸ் டிக், அந்த நீங்கள் கொஷின் பேப்பரில் டிக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் டென்டேட்டிவ் ஆன்சர் டிக் பண்ணியிருக்கோம். குறிக்கப்பட்ட வினாத்தாள் மற்றும் விரிந்துரைக்கும் வகையிலான தேர்வுகளின் வினாத்தாள் அது கூடயே சேர்த்து டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான கொஷின் பேப்பரையும் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகியன தேர்வாணைய இணையதளத்தில் 23/6/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளன. துறை தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் அவரவர் எழுதிய கொள்குறி வகை தேர்வின் விடைகளை தேர்வாணைய இணையதளத்தில் சரிபார்த்து கொள்ளலாம். எல்லா கோடுக்குமே டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எந்தெந்த கோடெலாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அந்த கோடெலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். உத்தேச விடைகள் மீது மறுப்பு ஏதேனும் இருப்பின் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு வார கால அவகாசத்திற்குள், அதாவது 24/6/2025 முதல் 30/6/2025 அன்று மாலை 5:45 மணி வரை விண்ணப்பதாரர்கள் அவர்தம் தேர்வு நுழைவுச்சீட்டு நகல், நல்லா பாருங்கள், தேர்வு நுழைவுச்சீட்டு நகல், பதிவு எண், தேர்வின் பெயர், தேர்வு குறியீட்டு எண், வினா எண், அவ்வினாவின் உத்தேச விடை, அவ்வினாவிற்கு விண்ணப்பதாரர் கூறும் விடை போன்ற தகவல்களை தெளிவாக குறிப்பிட்டு tnpc.qdd@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாக மட்டுமே விண்ணப்பதாரர் தங்களுடைய மனுக்களை அனுப்பலாம். மின்னஞ்சல் முகவரியை தவிர்த்து கடிதம் வாயிலாக விண்ணப்பதாரர்கள் மறுப்பு தகவல்களை தேர்வாணையத்திற்கு தெரிவித்தால் அத்தகவல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அல்லது பரிசீலிக்கப்படவும் மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதன் மூலம் தெரிவித்து கொள்ளப்படுகின்றது. இதுதான் கொடுத்துருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் என்னென்ன ஆல்மோஸ்ட் எல்லாருமே 2 கோடு 3 கோடு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் ஒரு கோடு தான் நீங்கள் விண்ணப்பித்திருப்பீங்க. அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க, நல்லது தான். நமக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, நார்மலாக நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோன்லேயே இருந்தாலும் சரி தான், இல்லை லேப்டாப்பு சிஸ்டம் எதுவாக இருந்தாலும், இல்லை டிஎன்பிசி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. அந்த 3 லைன் இருக்கும், அதில் டச் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி கார்னர்னு இருக்கும். எம்ப்ளாயி கார்னர், அந்த 3 கோடை டச் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி கார்னர், அதை டச் பண்ணோன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன், அதில் ஆன்சர் கீஸ் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணோன்னா மே 2025 அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா கோடுமே உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதில் நீங்கள் எந்தெந்த கோடெலாம் எழுதுனீங்களோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அப்ஜெக்ஷன் செஞ்சிங்கன்னா மாற்றிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. காரணம், இப்போ ரிசல்ட் வரக்குள்ளே நமக்கு 1 மார்க்கில் இருந்தாலும் ரிசல்ட் வராது. ஏன்னா மதிப்பெண்கள் வராது. பாஸாக ஃபெயிலாங்கிறது மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் விடக்குள்ளே தெரியும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது இந்த டென்டேட்டிவ் கீழ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே முடிவு செஞ்சுக்கிங்க. முடிஞ்சளவு தவறுகள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கிளைம் பண்ணலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி.